ஒரு அடிமை சோமாலிய தேசத்திலிருந்து சவுதிக்கு விற்கப்பட்டான். அவன் தன் எஜமானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவன் கடவுளுக்கு பயந்த மனிதனாய் வாழ்ந்து வந்தான். சொல்ற பேச்சு கேட்காம தொலைஞ்சு போவீங்க. யோ ஆட்டுக்காரா, எவ்வளோயா ஒரு ஆடு? ஐயா 800 ரியல் ஐயா. உனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம்? 400 ரியல் ஐயா. அந்த 400 ரியல் நான் இப்ப தரேன். எனக்கு ஒரு ஆடு தெரியா? ஓனர் என்ன பார்க்கவா போறாரு? ஐயா, என் எஜமானுக்கு நான் எப்படியா துரோகம் செய்வேன்? என் எஜமான வேணா ஏமாத்தலாம், ஒரு ஆடு செத்துச்சு தொலைஞ்சிச்சுன்னு. ஆனா ஏசு சாமி என்ன பார்த்துன்னு இருப்பாரு, நான் எப்படி துரோகம் செய்யறது? சூப்பர், உண்மையான நேர்மையான வேலைக்காரனா இருக்கே உன் எஜமானுக்கு. இந்த வேலைக்காரன் கடவுளுக்கு பயந்ததினால அவன் துரோகம் செய்ய அவனால முடியல. யோ இஸ்மாயில், நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து ஒரு சொமாலிய அடிமை வந்து ஆடு மேய்ச்சிருந்தான். அவன் கிட்ட போய் நாங்கள் ஒரு ஆட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டோம். அவன் 800 ரியல் சொன்னான். நாங்கள் என்ன சொன்னோன்னா 400 ரியல் தரோம், ஒரு ஆட்டை கொடுந்தான். ஆனால் அவன் வந்து அவனுடைய எஜமானனுக்கு நேர்மையாக இருக்கான். அவனை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவன் கடவுளுக்கு எவ்வளோ பயந்தவனா இருக்கான் பாரு. அப்படியா? அந்த வீடியோ எனக்கு அனுப்ப பார்க்கலாம். சார், என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சா சார். ஒரு அடிமை ரொம்ப நேர்மையாக இருக்கான் சார். அடிமை நேர்மையாக இருக்கானா? அப்படியா? அவனை பார்க்கணுமே, அவனை பார்த்து நம்ம எதனா வெகுமதி தரணுமே. இஸ்மாயில், நீ போய் சோமாலிய தேசத்துடைய அம்பாசிடர் இருக்கார் தூதரக ஆஃபீஸில், அவரை கூட்டணுவா. அவரை வச்சு நம்ம அந்த சோமாலிய அடிமையை நம்ம கௌரவப்படுத்தலாம். சார் வாங்க சார். சார், உங்கள் தேசத்துடைய அடிமை ஒருத்தன் வந்து இங்கே வேலை செய்கிறான் சார். அவன் வந்து உண்மையாக இருக்கிறான். நான் வீடியோ பார்த்தேன். அவன் எங்களுடைய ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது சார். அவனை நான் என்ன பண்ணுறேன், என் ஆஃபீஸில் வேலைக்கு வச்சிடறேன் சார். அவன் ரொம்ப உண்மையாக இருக்கிறான். இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஓகே சார், வச்சுக்கோங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, உன்னை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உன்னுடைய வீடியோ நான் பார்த்தேன். உண்மையாகவே நீ நல்ல மனுஷனாக இருக்கிறப்பா. ஐயா, மிக்க நன்றி ஐயா. அருமையானவர்களே, இந்த அடிமை கடவுளுக்கும் தன் எஜமானுக்கும் பயந்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால அவனால் தவறு செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆண்டவர்கிட்ட பயப்படும் போது இந்த வேலைக்காரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்மும் பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு உண்மையாய் வாழ்வோம்.